உங்க வீட்ல கேரட் இருந்தா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. சூப்பரான கேரட் கீர் தாங்க. குட்டி பசங்க யாராச்சும் கேரட் சாப்பிட மாட்டேன் அடம் பண்றாங்களா, இதை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பா ஃபுல் கிளாஸ் காலி பண்ணிட்டு தான் தருவாங்க. சூப்பரான கேரட் கீர் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கேரட்டு தோல் சீவிட்டு கழுவி துண்டு துண்டா கட் பண்ணி நம்ம குக்கர்ல சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு விசில் வச்சிடலாம். நான் ஒரு 3 விசில் வச்சு நல்லா வெந்து வரட்டோன்னா நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. கேரட் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை ஆற வச்சுட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் பால் நான் ஒரு 250 ml பால் சேர்த்துருக்குறேன். தண்ணி விடாமல் ஒரு பால் மட்டும் சேர்த்து கொதிக்க வச்சுக்கிறேன். பால் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற கேரட் பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கேரட் பேஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடுங்க. நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சிடலாங்க. நல்லா கொதிச்சு வருது பாருங்க. ஏலக்காய் தூளும் நம்ம சர்க்கரை தேவையான அளவு போட்டிங்கன்னா சூப்பரான கேரட் கீர் ரெடி ஆகிடும். நம்ம வீட்டில் குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நமக்கு தேவையான நட்ஸும் போட்டிங்கன்னா சூப்பரான கேரட் கீர் ரெடி. கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணுங்க. எல்லாருக்கும் பிடிக்கும். நீங்களும் குடிங்க.